சைவம் மற்றும் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் திரு பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக் கோரிய வழக்கில் முதலமைச்சர் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை நீக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கட்சி பொறுப்பிலிருந்து பொன்முடி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கிடையே பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக் கோரி வழக்கறிஞர் பி. ஜெகநாத் என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக மனுதாரர் தாக்கல் செய்துள்ள கூடுதல் மனுவில் வழக்குக்கு தொடர்பில்லாத முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவற்றை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதை மனுதாரர் ஜெகநாத் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய பகுதிகளை நீக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு